ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஷ் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லட்டு ரெசிபி தான் பார்க்குறோம். மொடச்சூர் லட்டு இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம கடல மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே கப் அளவுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கடல மாவு நல்லா சலிச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக தான் நம்ம வந்து கரைக்கணும் இந்த லட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சா தான் நம்மளுக்கு அந்த லட்டு வந்து சூப்பராக வரும். தென் ஒரு கடாய் எடுத்து இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு கடாய் எடுத்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நமக்கு சின்ன சின்னதாக வந்து அந்த மொடிச்சூர் லட்டு மாதிரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி வந்து சல்லடை மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ லட்டு வந்து இது மாதிரி அதில் ஊற்றி ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் குட்டி குட்டியாக வரும். இல்லைன்னா அப்படி வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த லட்டு வந்து நல்லா பொரிக்கட்டும். இந்த பூந்தி நல்லா பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ மீதி இருக்க மாவு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. தென் வந்து பாகு காசுறதுக்கு இந்த கப் அளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி காசி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பாகு. இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை நல்லா கரையணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பூந்தி நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இது நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து நல்லா டைட்டு கொடுக்கும். அந்த டைட் கொடுக்கும்போது வந்து பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் பவுட்ரு ப்ளஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸில் ரன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிக்கிட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்றவங்க 3லேருந்து 4 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி காட்டுறேன் வாங்க. ஸோ இதான் லட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இது என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க வைக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கா? வாவ், என்ன நெய் வாசமா வருது? சும்மா ஒரு ஸ்பூன் தான்ப்பா ஊற்றுனது, ஒரு ஸ்பூனுக்கும் கம்மி தான். இங்கே பாரு. அப்படியே காட்டு. அது இது பண்ணி காட்டு, புட்டு காட்டுப்பா, கையில் புட்டு காட்டா. அது இந்த கடையில் வாங்குற அந்த சின்ன பூந்தியில் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தானே இருக்குது டேஸ்ட்டு. சின்ன பூந்தியா? அந்த மாதிரி தானே இருக்குது டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்குன்னு கிடைக்கும். பாய்.